ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். மிகப்பெரிய பொறுப்பை என்னிடம் தந்திருக்கிறாய் என் பிள்ளையே. எல்லாம் சரிவர நடக்க ஒரு முறை இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேட்டுவிடு. என்னுடைய உதவி சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை உதாசீனம் செய்து விடாதே என் பிள்ளையே. இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிச்சயமாக நிகழும். நல்ல மனம் படைத்த உனக்கு இப்படித்தான் என்னுடைய உதவி கிடைக்கும். இதை முழுவதுமாக கீழ் என்ன கிடைக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டால் உன் முகம் மலரும். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் கூட, உன்னை விமர்சனம் செய்தாலும் கூட, நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை மனம் தளராமல் முடித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால் இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்து விட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான். அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை.
கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்க கூற நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உண்மை உன்னை ஆட்கொள்கிறது. அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் தான் அனைவருமே செயலிழந்து நிதானம் தவறி மயங்கி நிற்கிறோம். நிலை இல்லாதவைகளை நிலையானதுதான் என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே சிறப்பு என்கிறது வாழ்க்கை. எனவே என் பிள்ளையே, எப்பொழுதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நிலையானதாக இருக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இத்தனை போராட்டமும் குழப்பமும்? மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எப்பொழுதும் பொறுமையாக இரு, நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மாய வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதால் தான் உன் மனம் இத்தனை போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எது வந்தாலும் நல்லதற்குத்தான், எது நடந்தாலும் நமக்கான நல்லதற்காகத்தான் நம் சாயப்பா நடத்தி வைப்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது, நெருங்கவும் நான் விடமாட்டேன். உனக்கான பெரிய வரம் நிச்சயமாக நீ பெறுவாய். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதை நான் உனக்கு கொடுப்பேன். ஏதாவது ரூபத்தில் வந்து கொடுப்பேன். எப்பொழுதுமே ஏதாகுமோ என்னாகுமோ என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அதை உடனே திறம்பட செய்துவிடு.
அது வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பித்து கொண்டே இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எந்த பதற்றமும் குழப்பமும் வேண்டவே வேண்டாம். நான் உன்னோடு இருந்து அனைத்தையும் செய்து முடிப்பேன், எப்பொழுதும் வெற்றிகரமாக. உன்னுடைய பிரார்த்தனைகள், தேவைகள், மனக்குழப்பங்கள், உன் கஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் என்னிடம் பிரார்த்தனையாக என் காலடியில் வைத்துவிடு. நான் உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் மிகுந்து இருக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி காட்டுகிறேன். மிக பிரகாசமான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுகிறேன். என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது என்ன என்பதை நான் சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் மனதிற்கு என்ன தேவை, அதைவிட மிகவும் முக்கியமாக உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாக இருப்பாய் என்பதை நான் யோசித்து முடிவெடுத்து விட்டேன். அதற்கான வேலை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்தது. இனியும் என்னுடைய திட்டப்படிதான் உன் வாழ்க்கை நகரும். எனவே நீ பயப்படவோ குழம்பவோ வேதனைப்படவோ போராடவோ எதுவுமே தேவையில்லை. உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நீ பட்ட கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்வழியில் வாழ வைப்பதற்காகவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீ நினைத்ததற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும். ஏதாவது ஒரு நன்மையை நிகழ்த்தி என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்களை உட்புகுத்தி என் வாழ்க்கையை மாற்றித்தர மாட்டீர்களா சாயிநாதரே? கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறையவே இருக்கிறதே என்று சொல்வீர்களே, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றத்தை, அப்படி ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்க மாட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே என் குழந்தையே. என் அன்பு பிள்ளையே, ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, நிச்சயமாக உன் சாயப்பாவின் வாக்கு இதுதான். இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நிகழும், நிகழ்ந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டீர்களா? என் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்த மாட்டீர்களா? என் வாழ்க்கையில் அற்புதத்தம் நிகழவே நிகழாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளையே, நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன், உன்னுள் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் மன போராட்டத்தாலும் எதுவுமே நடக்கவில்லை என்ற குழப்பத்தாலும் நீதான் என்னை உணர மறுக்காமல் இருக்கிறாய். நான் உன்னிடம் நெருங்கியும் கூட அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இது நாள் வரை தவித்த அந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற தெளிவான மனது உன்னுள் வரப்போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே, பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள், வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன்.
இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான், இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய், என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான் நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்து கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தவையெல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. நான் இருக்கிறேன், எதற்குமே பயப்படாதே. கொஞ்சம் உனக்காகவும் நீ யோசி. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று வேதனைப்படாதே. அவர்கள் சிந்தித்து மனம் மாறி அவர்களே உன்னிடம் திரும்பி வரவும் நான் வழிவகை செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு பின் ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்? நீ இப்படி பயப்படுவதை பார்த்து என்னால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை சிறிது கூட இடம் தரவே வேண்டாம். இறைவன் ஒருவருடைய கர்ம வினைகளை தானாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வைப்பதில்லை. ஒவ்வொருவர் செய்த
கர்மாவின் பயன்களே இப்பொழுது வினைகளாக அவர்களிடம் வந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தாலோ புண்ணியத்தாலோ இப்பொழுது நீ இன்பமோ துன்பமோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. அப்படி இருக்கும் பொழுது துன்பம் மட்டும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. இரண்டும் கலந்துதான் வரும். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. உன் தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றும் உன் சாயப்பாவுக்கு உனக்கு நல்லது நடக்க தெரியாமல் போய்விடுமா? நிச்சயமாக உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் 100% பலித்துவிடும். பலிக்க வைப்பேன் உன் சாயிநாதர். நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் கண்மணியே. உனக்கான அந்த ஆனந்த செய்தியை உனக்காக நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த வேளையில் நீ கவலைப்பட்டோ வேதனைப்பட்டு கொண்டோ உட்கார்ந்திருப்பதால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இதுவரை ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்த என் பிள்ளைக்கு இனி ஏற்ற மிகுந்த வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு கிடைக்கப் போகும் அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் வருத்தப்படாதே. உன் மனக்குழப்பமெல்லாம் நிச்சயமாக தீர்ந்து உனக்காக நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். உன் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் 100% நிறைவேறும். என்னுடைய பரிபூரண அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் விரைவில் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்னிடம் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுதெல்லாம் தானாக வரும் உறவுகளும் சரி, நீயே போய் தேடிக்கொள்ளும் உறவுகளும் சரி, நிலைப்பதில்லை. அதுதான் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எதற்குமே கவலை கொள்ளாதே. எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்குமே உன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் நினைப்பதற்காக உன் வாழ்க்கையை நீ மாற்ற நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்களுக்காகத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியும். எனவே மற்றவர்களுக்காக எதையுமே மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காண்பாய். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் என்றுமே போனது மீண்டும் திரும்ப வராது. அது நேரமாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடிந்தது முடிந்தவைதான், மீண்டும் வராது. ஆனால் உனக்கானது ஏதோ ஒரு விதத்தில் சென்றுவிட்டால், உனக்கான நன்மை உனக்கு கிடைக்காமல் இருந்துவிட்டால், அது வேறு ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை நீ தாராளமாக கேட்கலாம். அதில் நன்மை என்றாலும் சரி, தீமை என்றாலும் சரி, நீ அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இருக்கலாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று எப்பொழுது நீ முடிவெடுக்கிறாயோ அப்பொழுது அதை செய்துவிட்டு போ. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நீ சிந்திக்க பார்த்தால் உன் வாழ்க்கையில் நீ வாழவே முடியாது. கொண்டு வந்து சேர்க்கும். இன்று நீ ஒருவருக்கு செய்வது வேறு வழியாக மற்றவர்கள் ரூபமாக அது உன்னிடம் வந்து சேரும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். வந்து கொண்டேதான் இருக்கும், போய்கொண்டேவும் இருக்கும். வந்து வந்து போவதுதான் வாழ்வு. அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். பழகுபவர்கள் சில சமயம் உனக்கு கொடுப்பது வலியாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம். ஆனால் சில சமயம் உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான மிக சிறந்த வழியாக கூட இருக்கலாம் அந்த வழி.
எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. யாராக இருந்தாலும் கஷ்டம் வரும் பொழுது அடுத்த இடம் தேடுவது தாயின் மடியாகத்தான் இருக்கும். அது எல்லோருக்கும் பொருந்ததுதான். ஏனென்றால் இந்த உலகில் எதிர்பார்ப்பே இல்லாத நிலையான அன்பு தாயின் அன்பு மட்டுமே. உன்னிடம் உண்மையாக இல்லாத அன்பிற்காக ஏங்கி உன்னுடைய மனதை இறக்கி சென்று அவர்களுக்காகவே நினைத்து அவர்களையே நினைத்து உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே, வேதனைக்கு ஆளாகாதே. மற்றவர்களிடம் பொய்யாக நடித்து பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவதில் தவறே இல்லை. பொய்யாக நடிக்க வேண்டாம், உண்மையாக இரு. நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவது என்பது மிக மிக கடினம்தான். உன்னை போல் உன்னுடைய நல்ல எண்ணம் போல் இதுவரை யாருமே பிறந்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவரைப் போல நீ வாழ வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய்? மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழும் நீ மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவே வாழும் உன்னுடைய மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டுமானால் உன்னை உதாசீனம் செய்யலாம், வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் உன்னுடைய நல்ல மனம் உன் அப்பாவிற்கு நன்றாகவே புரியும். மற்றவர்களுக்கும் உன்னுடைய நல்ல மனம் கூடிய விரைவில் புரியும். புரிந்து கொண்டு உன்னை நெருங்கி வருவார்கள். அதுவரை பொறுமையாக இரு. வாழ்வே வெறுத்துவிட்டது என்று புலம்பாதே. உன் வாழ்விலும் பிரகாசம் வரும், உன் வாழ்விலும் மாற்றம் வரும், உன் வாழ்விலும் அதிசயம் நடக்கும். கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வருத்தம் உன் மனதில்? எது வந்தாலும் நிம்மதியாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய நல்ல இதயம் பல பேர் பதம் பார்த்து துடித்து கொண்டிருக்கும் உன் இதயம் மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காட போகும் அந்த நல்ல நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகிறது. நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கப் போகிறது. அந்த நொடி சந்தோஷமடைந்து முகமலர்ந்து ஓடோடி வந்து சாயிநாதரே நன்றி, சாயிநாதரே நன்றி, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நீங்கள் கூறியது போலவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காட போகிறாய். நன்றி மேல் நன்றி கூறத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? என் வாக்கு உண்மையாகும் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்கிறது தானே? அப்படி என்றால் பொறுத்திருந்து பார், எல்லாம் உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயமாகவே நடக்கும். ஏதோ ஒரு இடத்தில் உனக்கான வெற்றியை அந்த இறைவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் என்பதை முழுவதுமாக நம்பு. உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்க்கும் வரை காலம் ஓயாது, நானும் ஓய மாட்டேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே எதற்குமே கலங்காதே. அழகான புன்னகையை மறைத்துவிட்டு 1000 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்வது போல நடிப்பது எதற்குமே பயன் தராது. வாழ்வு என்றால் நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக அமைய வேண்டும். நடித்துக்கொண்டே வாழவும் முடியாது, வாழ்ந்து கொண்டே நடிக்கவும் முடியாது. உண்மையாக வாழ வேண்டும். அதுதான் வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். மகிழ்ச்சியை வேறு எங்கும் போய் தேடாதே, அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே உன்னை நிறைத்து கொள்ளும். எனவே எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் கண்களிலிருந்து கண்ணீரே வந்தாலும் சரி, உன் முகத்தில் புன்னகையை வைத்துக்கொள். அந்த புன்னகையே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். எது நடந்தாலும் மனதை மட்டும் தளர விட்டு விடாதே. உன் புன்னகையோடு முகம், உன் புன்னகையான முகம் அந்த துன்பத்தையும் உன்னை விட்டு ஓட ஓட விரட்டிவிடும். நான் கூறுவது சரிதானே?
நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். சேர்த்து வைப்பேன் உன் சாயி தேவா. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். விரைந்து வா, உனக்காகவே நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் எதுவுமே நிறைவேறவே இல்லை என்றுதானே நீயும் காத்து கொண்டே இருக்கிறாய்? நீ என்னிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், வேண்டுதல் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. உன் மனதில் நீ நினைத்தாலே போதும், உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன்.